இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா C++ எழுத போறேன். ஸோ C++ல ஹாஷ் இன்க்ளூட் ஆரம்பிக்கிறோம். ஹாஷ் இன்க்ளூட் எழுதிக்குவீங்கல்ல, அதுக்கப்புறம் வாய்ட் ஸ்டார்ட் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா. C++ படிச்சவங்களுக்குலாம் தெரியும் வாய்ட் மெயின், ஆனால் இவங்களுக்கு வாய்ட் ஸ்டார்ட்ல இருக்கு. இப்போ வாய்ட் ஸ்டார்ட்னா உங்களுக்கு ஆனால் இதே ப்ரோக்ராம் எக்ஸாம் எழுதுறப்ப இங்கே வாய்ட் மெயின் இருக்கு. ஓகே, இது கூட உங்களுக்கு இன்டர்நேஷனலாக ரெண்டு சூஸ் பேசிக்கணும் கரெக்டா. இப்போ உங்களுக்கு என்னன்னா int n ஈக்குவல் டு ரீட் அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லலாம். அதே int I ஈக்குவல் டு 0 வச்சுக்கோங்க, int sum ஈக்குவல் டு 0 வச்சுக்கோங்க. இப்போ y முதல்ல ஞாபகம் இருக்கா, I less than 5 I less than இப்போ n கொடுத்தோம். I plus plus sum equal to sum plus I CL sum. ஓகே, அது டவுட் ஃபேஸ் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து இப்போ n கூட இன்புட்டை என்ன கொடுக்குறேன்னா 3 கொடுத்துட்றேன். ஓகே, I கூட 0 வந்துடும், சம்குள்ள 0 வந்துடும். Why I less than n? I is less than n. True or true? I plus plus அப்படின்னா I வந்து 1 ஆயிடும். அதுக்கப்புறம் sum equal to sum plus I. சம்குள்ள வந்து 0 இருக்கு, 0 plus I னா 1 வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் CL sum which means 1 வந்து CL ஆயிடும். அடுத்தது லூப் கூட திருப்பி போனோம்னா 1 is still less than 3. So I plus plus னா இது 2 ஆயிடும். புரியுதா? இது உங்களுக்கு எக்ஸாம்ல வரும், பார்த்துக்கோங்க. C++ இந்த டைம்ஸ் எக்ஸாம் நீங்க இதை எழுத போறீங்க. அதுக்கப்புறம் sum equal to sum plus I னா 2 plus 1 3 ஆகுது. புரியுதா? எப்படி ஆகுதுன்ட்டு 0 கூட 1 ஆட் ஆகி 1 வந்துச்சு. இப்போ 1 கூட 2 ஆட் ஆகி 3 வருது. புரியுதா? இப்போ அடுத்தது மறுபடியும் I plus plus. ஸோ I வந்து 3 ஆகும். அப்போ வந்து சம் வந்து 2 ஆயிருக்கும். கரெக்டாக ஆல்ரெடி 3 ஆகிட்டு 3 பிரிண்ட் ஆயிருக்கும். இப்போ வந்து சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் ஐ. ஸோ 3 பிளஸ் ஐனா 6 ஆகும். ஸோ 6 ஆயிரும், அப்புறம் 6 பிரிண்ட் ஆயிரும். அப்புறம் மறுபடியும் வரப்போ 3 இஸ் நாட் லெஸ் தேன். ஸோ புரிஞ்சிருச்சா? காட் கிளியராக புரிஞ்சுது.